இலங்கையர் தினம் கொண்டாடுவதற்கு தயாராக இருக்கின்ற தற்போதைய அரசு, வடக்கிற்கு அதிகமாக பயணங்களை மேற்கொள்ளுகின்ற அரசு, நேற்றைய தினம் கூட பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் கிளிநொச்சி மாவட்டத்துக்கு வந்து சென்றிருக்கிறார். அங்கே கனகாம்பிகை குளம் அம்மன் ஆலயத்திற்கும் சென்று வழிபாடுகளை நிகழ்த்தி இருக்கிறார். வரவேற்கத்தக்க விடயம். ஆனால் இப்படியானவர்கள் எதற்காக இந்த விடயங்களில் மௌனமாக இருக்கிறார்கள்? இந்த விடயங்கள் அவர்களிடம் சென்று சேரவில்லையா? அல்லது எதற்காக இந்த மௌனம்? நிறைய இடங்களுக்கு போகலாம், நிறைய இடங்களிலே நாங்கள் முன்வைக்கலாம், நிறைய இடங்களே போட்டோக்கள் வீடியோக்கள் வெளியிலே போகலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு அரசியல் என்று அரசியல்வாதி எல்லாருக்கும் இருக்குதானே, அது எங்களுக்கு வெளியிலே தெரியாது தானே. அப்படியானால் அந்த அரசியல் என்பது பௌத்தத்தினுடைய பெயரால் தமிழ் நிலங்களை ஆக்கிரமிப்பதும், நாங்கள் விகாரங்களை கட்டிவிட்டோம் இனி ஒன்றும் செய்ய முடியாது என்கிற ஒரு நிலையிலே இப்படியே தமிழ் மக்கள் மீது மறைமுகமான இப்படியான அழித்தல்களை மேற்கொள்வதா? இந்த இடத்துல ஒன்றை நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். அரசியல் வேறு, பௌத்தம் வேறு, சிங்கள மொழி வேறு. இதை பொதுவாக புரிந்து கொள்ள வேண்டும். கௌதம புத்த பகவான் சிங்கள மொழியில் போதிக்கவும் இல்லை, சிங்களவர்களுக்கு என்று உறுதி பத்திரத்தில் எழுதி கொடுக்கவும் இல்லை. கௌதம புத்த பகவான் சிங்களமும் இல்லை. ஆகையால் சிங்கள மொழி வேறு, உலகத்துக்கு போதித்த பௌத்தம் வேறு, இலங்கையின் அரசியல் வேறு. இதை எப்பொழுதும் நாங்கள் மூன்றாக பிரித்தேதான் பார்க்க வேண்டும். ஆனால் இங்கே நடப்பது என்பது உங்களுடைய கருத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆனால் இங்கே பௌத்தத்தையும் சிங்கள மொழியையும் ஆக்கிரமிப்பிற்கான ஒரு கருவியாக பயன்படுத்துகிறது இந்த அரசியல் அமைப்பு. ஏற்றுக்கொள்ள முடியாது, அது நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி பயன்படுத்தினாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். மொழி வேறு, தர்மம் வேறு, அரசியல் வேறு. இவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள் என்றால், நீங்கள் கூறியது போல் இது மூன்றையும் ஒன்றாக வைத்திருக்கின்றார்கள். சிங்களம், அரசியல், பௌத்தம், சிங்கள பௌத்த அரசியல் என்றுதான் இவங்க வச்சிருக்கிறாங்க நான் நினைக்கின்றேன். ஆனால் மொழி வேறு, அரசியல் வேறு, தர்மம் வேறு. இந்த இடத்துல நான் சொல்லுகின்றேன், கௌதம புத்த பகவான் போதிக்கப்பட்ட தர்மத்தின் ஊடாக இந்த நாட்டிலே பெரும்பான்மையாக நடந்து கொள்ளவில்லை என்பதை நான் ஆணித்தனமாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன்.